வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மலேசியா போகிறதுக்காக கிராஞ்சி எம்ஆர்டியில் வந்து வெளியே வெயிட் பண்ணுறோம். ஸோ மலேசியா நம்ம வந்து இந்தியர்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு விசா ஃப்ரீ தான். ஸோ அதனால் கண்டிப்பாக பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் போதும். அது போகிற வந்து உங்களுடைய பர்மிட் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து 170 பஸ் வந்து வெளியே வெயிட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் பயணம் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க மலேசியாவுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா 170S அப்புறம் வந்து ப்ரைவேட் பஸ் எல்லாமே வெளியே அவுட்டிங்லேயே நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய கார்டையே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே எப்படி பஸ் கார்டு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்போதும் போல் நீங்கள் பயணம் பண்ணலாம். ஸோ நீங்கள் மலேசியா போகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து வந்து உங்களுக்கு சிங்கப்பூரோட எமிக்ரேஷன் ஸ்டாப்பில் இறக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் எமிக்ரேஷன் முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா மறுபடியும் அங்கே 170 பஸ் உள்ளே அங்கிட்ட நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பஸ்ஸில் பஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு மலேசியா எமிக்ரேஷனில் விட்ருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மலேசியா எமிக்ரேஷன் முடிச்சுட்டு நீங்கள் வெளியானோடனே ஜேபி சென்ட்ரல். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கிராப்பு புக்கிங் பண்ணணும். ஸோ டாக்ஸி எடுக்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கிராப்பு புக்கிங் பண்ணிக்கோங்க. கிராப் எப்படி புக்கிங் பண்ணுறதுனா நம்ம எப்போதும் போல் நார்மலாக சிங்கப்பூரில் புக்கிங் பண்ணுற மாதிரி தான் புக்கிங் பண்ணணும். இங்கேருந்து போகும்போதே நீங்கள் ரோமிங் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ மொபைல் சார்ஜ் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரியோட சேர்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக போய் சேஃபாக வரலாம். ஸோ நீங்கள் சிங்கிளாக போய்ட்டு வழி தெரியாமல் மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிரமமாக போயிடும். ஸோ அங்கே யார்ட்டையும் போய் அட்ரஸ் அவ்வளோ தீக்கணும் தெரியாது. ஏன்னா பெரிய கண்ட்ரி அப்படின்றதுனால அட்ரஸ் அதிகபட்சமாக சில பேருக்கு தெரியும், சில பேர் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது தெரிய மாட்டேது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு சேஃபாக தெரிஞ்சவங்க கூட போகிறது கொஞ்சம் சேஃபு. அப்படி இல்லையா அப்படின்னாக்கா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி எந்த லொக்கேஷன் போகணுன்னு சொல்லிட்டு நீங்கள் கிராப்லேயே டேரெக்டாக புக்கிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் டேக்ஸி டிரைவர் அந்த லொக்கேஷனில் கொண்டு போய் விட்ருவாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஸோ 2-3 பேர் கூட சேர்ந்து போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸி. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹோட்டலை வந்து முன்கூட்டியே புக்கிங் பண்ணிடுங்க. நாங்கள் அப்படி தான் முன்கூட்டியே புக் பண்ணிடுவோம். ஸோ இந்த டைம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் நேராக அங்கே போய்ட்டு புக்கிங் பண்ணலாம் அப்படின்னு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ஃபுல்லாகிடுச்சு 2-3 இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஹோட்டலுக்கு போய்ட்டு டேரெக்டாக புக் பண்ணோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 150-160 ரிங்கிட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் முன்கூட்டியே புக்கிங் பண்ணி போகிறது கொஞ்சம் ஈஸியாகவும் நல்லா சேஃபாகவும் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஜேபியிலேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கோயில்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா முனீஸ்வரர் கோயில், மகா காளியம்மன், அப்புறம் பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயில். ஸோ இந்த 3 கோயில் இருந்துச்சு. நாங்கள் கண்டிப்பாக வந்து காளியம்மன் கோயிலை போய் தரிசனம் பண்ணோம். தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைம் கிடைக்கல. ஸோ சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து பக்கத்தில் சில ஹோட்டல்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாபர் பாய் ஹோட்டல்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே போய் நாட்டுக்கோழி பிரியாணி, காடை பிரியாணி இப்படி சொல்லலாம் ஆர்டர் பண்ணோம். ஸோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக நம்ம வந்த பயணத்தை முடிச்சிட்டோம். ஸோ முடிச்சுட்டு கண்டிப்பாக கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜேபி போகிறவங்களுக்கு, ஜோகர் போகிறவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு, புதுசாக மலேசியா போகிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.